தினேஷ்க்கு என்னடி குறைச்சல்? நல்லா இருக்காரு, உண்மையா இருக்காரு, உன்கிட்டயும் குழந்தைகிட்டயும் அன்பா இருக்காரு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க நல்லா இருக்கும்னு தான் நான் நினைப்பேன். இதை நீங்க வேற எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்க தேவையில்லை. உங்க மேல அன்பு அக்கறையும் மரியாதையும் இருக்கிற ஒரு நண்பனா சொல்றேன். இதை தாண்டி உங்ககிட்ட இருந்து வேற எதையும் நான் எதிர்பார்க்கல. மாமா, என்னங்க மாமா, பேப்பர்ல என்ன செய்தி? வாட் நியூஸ்? ஹாட் நியூஸ். ஏன் பேப்பர் எடுத்து நீங்க படிக்கிறது? ஐய, அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க தான் மாமா ஃபுல் பேப்பர் படிப்பாங்க. அப்ப உங்கள மாதிரி கவர்னர் வேலையில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அப்படியே படிச்சவங்க கிட்ட என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதா. ஏய், நீ லூஸ் மாதிரி நடிக்கிறியா இல்ல நிஜமாவே லூசா? ஏன் சுபத்ரா, வழக்கமா டிவியில தானே சீரியல் பாப்ப, இப்ப என்ன புதுசா செய்தி பக்கம் உனக்கு ஆர்வம்? மாமா, நான் சீரியல் பாக்குறதை நிறுத்திட்டேன். அட, என் தலையில இடி விழ ஆச்சரியமா இருக்கே. இல்ல மாமா, நம்ம வீட்லயே 4 சீரியல் ஓடிட்டு இருக்கு, அத ஃபாலோ பண்ணாலே போதாதா? ஆண்டாள் அழகர் கதையில அடுத்து என்ன ஆகும்? எஸ்கேப் ஆன ரேவதி திரும்ப வருவாளா? மலருக்கும் சக்திக்கும் நடுவுல காதல் மலருமா? இத ஃபாலோ பண்றதுக்கே நேரம் இல்ல மாமா. அப்ப அதையே ஃபாலோ பண்ண வேண்டியது தானே? காலங்காத்தால ஏன் என்கிட்ட பாடி தொலைக்கிற? இல்ல மாமா, கதை ரொம்ப சீரியஸா போகுது, அப்பப்ப காமெடி வேணும்ல. காமெடி எனக்கு? ஆமா மாமா, கலெக்டர் காமெடி நல்லா இருக்குன்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. காலங்கத்தாலே காக்கா கத்திட்டு இருந்துச்சு. அப்பவே நினைச்சேன் விருந்தாளி யாரோ வராங்கன்னு. ஆஹா, வர்றது விருந்தாளி இல்லையா, வீட்டாளா? ஆஹா, ஆத்தாடி, வீட்டம்மா வரையா? கிழவன் காலில் சலங்கை கட்டி ஆடுவானே.